சென்னையோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் நைட் லைஃப் ஸ்பாட்டான அண்ணா நகர் கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் தான் வந்திருக்கோம். நாங்கள் வந்ததே நைட் ஷோ முடிச்சுட்டு 12 மணிக்கு மேலே தான் வந்தோம். இருந்தாலும் இதோட செம்ம ஹாப்பனிங்காக இருந்தது. நெக்ஸ்ட் டே எலெக்ஷன் வேறு. ஸோ அந்த குஷியில் வேறு நிறைய பேர் வந்திருந்தாங்க. இங்கே ஃப்ரண்ட்டில் இருந்த இந்த கெபாப் சிக்கன் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேட் ஆர்டர் பண்ணோம். இங்கே சிக்கன் ஃப்ரெஷ் சிக்கனாக என்னன்னு தெரியாது, பட் இதை ப்ராசஸ் பண்ணுறது எல்லாமே நம்ம முன்னாடியே பண்ணி தராங்க. இந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டில் சுமார் 50லேருந்து 60 கடைகள் இருக்கும் போல் தெரியுது. இது இல்லாமல் இங்கே இட்லி பாயாலேருந்து உங்களுக்கு வந்து எல்லாமே கிடைக்குது. பிரியாணி வெரைட்டிஸாக இருக்கட்டும், சிக்கன் வெரைட்டிஸாக இருக்கட்டும், பர்மீஸ் ஃபுட், மலேசியன் ஃபுட்லேருந்து எல்லாமே இங்கே இருக்குது. காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. பட் டே விட நைட் டைமில் பயங்கர ஆக்டிவாக இருக்குங்க. சரி, புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலேசியன் ஃபுட் இந்த நாசி லெமாக் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ். ஸோ அங்கே ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த டைம் பார்த்து அந்த ஃபுட் காலி. ஸோ வேறு என்ன ட்ரை பண்ணுறதுன்னு தெரில. சுற்றி முற்றி பார்த்தா ஒரு சிக்கன் ஷாப்பாக இருந்தது. இது என்ன தோசைன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள், பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் பக்கத்தில் இருக்க அந்த மிசிசிப்பி ஃப்ரைடு சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் வந்து ஒரு பீஸ் வந்து 250 சம்திங் போட்டிருந்தது. நம்ம 2 பீஸ் வாங்கினோம். வெயிட் பண்ணுற அந்த டைமில் வாங்கி வச்ச கெபாபை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது. பட் 6 பீஸ்க்கு வந்து 240 அப்படின்னும் போது எனக்கு கொஞ்சம் அதிகமாக தெரியுது. நீங்கள் ஆல்ரெடி கெபாப் சாப்பிட்ருந்தீங்கன்னா பெஸ்ட் கெபாப் எங்கே கிடைக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். மீன்வைல் நம்ம ஆர்டர் பண்ண அந்த ஃப்ரைட் சிக்கன் வந்துருச்சு. சிக்கன் பீசஸ் நல்லா பெருசாக இருந்தது. இந்த இமேஜில் காட்டுறத விடவே பெருசாக இருந்தது. கிறிஸ்பி சிக்கனும் ஆவரேஜாக இருந்தது. கூட அந்த பவுடர் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ அதை ஆட் பண்ணி சாப்பிடும்போது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டேஸ்ட் இருக்குது, அவ்வளோதான். என்ன கேட்டால் சும்மா எப்போவாவது ஒரு நாள் வரலாம், அதுக்கு ஓகே. காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக சாப்பிட்றவங்களுக்கு ஒரு 500 ஆகும். பட் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு 1000 ரூபாய்க்கு மேலே ஆகும் வாய்ப்புகள் இருக்குது, நீங்கள் சாப்பிட்ற ஐட்டம்ஸ் பொறுத்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.